பிஸ்னஸ் பண்ணுறவங்க மேஜராக பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இப்போ நான் இந்த வீடியோ வந்து எதுக்காக மேக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு மொபைல் ஆப் பண்ணி கொடுத்துருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நானே ஓனாக என்னோட கோடிங்கில் ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணி பண்ணது. இது வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கோடிங்கில் ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பில்ட் பண்ணுறது வந்து ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும், லாங் டேர்முக்கும் நல்லா இருக்கும். பட் இப்போது பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்க, ஃபிசிக்கலாக ஒரு ஸ்டோர் வச்சிருக்கீங்க, நீங்கள் வந்து இது ஆன்லைனில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி அப்ரோச் பண்ணுவீங்க, அப்படி இல்லைனா ஒரு ஃப்ரீலான்சர் அப்ரோச் பண்ணுவீங்க. அப்ரோச் பண்ணும்போது ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு ஃப்ரீலான்சரை வந்து ஒவ்வொரு மாதிரியான கொட்டேஷன் கொடுப்பாங்க. சிலவங்க 20,000 கொடுப்பாங்க, சிலவங்க 50,000 கொடுப்பாங்க, சிலவங்க 1 lakh கொடுப்பாங்க. ஸோ இப்படி கொடுக்கும்போது வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரீலான்சர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து இந்த மாதிரி கோட் வந்து பில்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க பில்ட் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெடிமேடாக இந்த மாதிரி நிறைய கோடு இருக்கும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இ-காமர்ஸ்க்கு வந்து இது ஃபுட் டெலிவரிக்கு, இது வந்து கிராசரிஸ்க்கு, இந்த மாதிரி பர்டிகுலராக ஒவ்வொரு இதுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு டெவலப்பர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெவலப் பண்ணி அந்த மார்க்கெட்டில் வந்து $39 $40 இந்த மாதிரி செல் பண்ணுவாங்க. அதை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இதில் டிராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்க்க வந்து ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருக்கும். பட் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்கும். நம்ம ஆப்புக்குள்ளே வர்றோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு அன்வான்ட் நிறைய ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு அதில் ஃபீச்சர்ஸ் இருக்கும்போது நம்மளுக்கு எல்லாரும் தேவை தான் படும். பட் அந்த ஃபீச்சர்ஸே நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிராபேக்கை வந்து நம்மளுக்கு இது பண்ணி விட்டுரும். இப்போ இந்த கிளைண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிவகங்கையில் ஒரு பர்டிகுலர் ஒரு வில்லேஜ் மட்டும் தான் டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு லைட் வெயிட்டாக சிம்பிளாக ஒரு ஆப் கொடுத்தா போதும். மேக்ஸிமம் யூஸ் பண்ண போகிறதே ஒரு 500 பேர் இல்லை ஒரு 1000 பேர் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் யூஸ் ஒரு வேர்ல்டில் இருக்க எல்லாரும் யூஸ் பண்ணுற லெவலுக்கு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராஜெக்டாக அது வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது லைட் வெயிட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சைக்கிள் ஓட்டிட்டு இப்போ நீங்கள் ஒரு கார் போகிறீங்க, அந்த காரில் வந்து ஒரு 4 பேர் இருந்தாலும் அந்த கார் வந்து ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும். ஒரு 4 பேர் வைக்க வேண்டிய இடத்துல வந்து ஒரு காரில் நீங்கள் ஒரு 40 பேரை ஏற்றி விட்டீங்கன்னா அது எப்படி இருக்கும்? அந்த கார் வந்து அந்த டெஸ்டினேஷன் வந்து போய்கிடாது, இடையில என்ன ஆயிரும், உங்களுக்கு ரிப்பேர் ஆகி இடையில நின்றோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அவங்க இப்போ இந்த கோடை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு ஒன் டைம் இது கிடையாது. அவங்க வந்து இப்போ இது ஒரு வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 14.1 ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 3 monthsக்கு அப்புறம் வந்து 14.2 இன்னொரு வெர்ஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ வெர்ஷன் பை வெர்ஷன் வந்து நீங்கள் உங்களை ஃபாலோ பண்ணி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். சப்போஸ் நீங்கள் ஒரு வெர்ஷனை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணாமல் விட்டால் கூட ஆப் வந்து ப்ராப்பராக என்ன ஆகாது, எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அந்த சமயத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களோட கிளைண்ட்டுக்கு, அந்த கிளைண்ட் மீன்ஸ் அந்த பிஸ்னஸ் ஓனர் இதில் என்ன பண்ணுவாங்க, பாதிக்கப்படுவாங்க. இதுவே நம்மளோட ஓன் கோடில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுக்கு அதை பற்றி தெரியும் ஈஸியாக. எப்படி சொல்லலாம்னா ஒரு விஷயத்த வந்து நம்ம A to Z நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து அது நமக்கு ஈஸியாக தெரியும். பட் இதுவே வந்து வேற ஒருத்தவங்க இதை வந்து நம்ம வாங்கி நம்ம மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நல்லாவே இருக்காது. இந்த வீடியோ நான் மேக் பண்ண ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதுசாக ஒரு வெப்சைட்டோ இல்லை ஒரு மொபைல் ஆப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி அப்ரோச் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஃப்ரீலான்சர் என்ன மாதிரி ஒரு ஃப்ரீலான்சர் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ரெக்யூர்மெண்ட் வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் தெளிவாக கேட்டுருங்க அவங்ககிட்ட. நீங்கள் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஓனாக பில்ட் பண்ணி கொடுப்பீங்களா, இல்லை வந்து நீங்கள் மார்க்கெட்டில் இருக்க டெம்ப்ளேட்டை வாங்கி கொடுக்குறீங்களா? மார்க்கெட்டில் இருக்க டெம்ப்ளேட்டை அவங்க 4,000 வாங்கிடுவோம். பட் உங்கள்கிட்ட கொட்டேஷன் வந்து 50,000 1 லட்சம் வரைக்கும் வாங்குவாங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆப் ஸ்க்ராட்ச்லேருந்து நான் ஒரு கிளைண்ட்டுக்கு பில்ட் பண்ணுறது, நான் ஆக்சுவலாக நான் பில்ட் பண்ண கிளைண்ட்டுக்கு நான் கோட் பண்ணது எவ்வளோ கோட் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.2 வரைக்கும் நான் கோட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இது ஒரு UK கிளைண்ட்டுக்காக பண்ணது. இதில் வந்து பேக்கெண்டில் நிறைய ஒர்க் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இந்தியாவில் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா INRல ஓப்பன் ஆகும். இதுவே வந்து வேற கண்ட்ரியில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஃபாரின் கண்ட்ரியில் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அந்த கரன்சி வந்து என்ன ஆகிட்டு இருக்கும், மாறிட்டே இருக்கும். இதுதான் அதில் உள்ள ஒரு மேஜர் ஃபீச்சரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் காஸ்ட்டு, ஆத்தென்டிகேஷனு, பேமெண்ட் கிட்ட இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அந்த இதுக்கு பண்ணியிருந்தது. பட் இதை ஒரு கான்செப்டாக வச்சுட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே லோக்கலாக உள்ள நிறைய கிளைண்ட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான காஸ்ட் ஒரு 20,000 15,000 அந்த மாதிரி இதில் என்ன பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஆப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்க இந்த ஆப்பில் வந்து இதுதான் அந்த கிளைண்ட்டோட இது கடை, நம்ம இதை சிம்பிளாக போட்டோம், நம்மளுக்கு என்ன தேவை அது மட்டும் இருக்கும். அன்வான்டாக நிறைய இது இருக்காது. இப்போ இதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபுல்லாக இதை பார்த்துக்கலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன தேவைங்கிறத மட்டும் என்ன பண்ணியிருப்போம், நம்ம இதில் வந்து தெளிவாக கொடுத்துருப்போம். அப்போ நீங்கள் இதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இதில் கேஜி கணக்காக நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ வெந்தயம் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 100 கிராம்னு ஒரு ரேட்டு காமிக்கும், 200 கிராம்னு ஒரு காமிக்கும். அப்புறம் கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா சஜஸ்டடில் காமிக்கும். இப்போ நீங்கள் பை நோ கொடுத்து போகிறீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ஆட் டு கார்டில் என்ன பண்ணிக்கலாம், ப்ரொசீட் டு செக் அவுட்டில். இப்போ இதில் ஆட் நியூ அட்ரஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம எந்த அட்ரஸை நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்.
கூப்பன் ஆட் பண்ணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூ டு பேமெண்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேஷ் ஆன் டெலிவரி ரேசர் பேவா, ரேசர் பே கிளிக் பண்ணிங்கன்னா ரேசர் பே ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு திங்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ கேட்டகரிஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிராசரிஸா இந்த மாதிரி ஒன் பை ஒன் நீங்கள் என்ன பண்ணி இதில் பண்ணிக்கலாம். டீல்ஸ்னா வந்து கரண்ட்டாக வந்து என்னென்ன ஆஃபரில் இருக்கோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட்டில் வந்து இவர் ஆர்டர், அவங்க என்னென்ன ஆர்டர்லாம் நம்ம இது பண்ணியிருக்காங்க, பெண்டிங், இதில் ஆர்டரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். ஆர்டர்ஸ் இதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது, இதெல்லாம் ப்ராசஸிங்கில் இருக்குது, அப்புறம் இதெல்லாம் கம்ப்ளீட்டடில் இருக்குது, இதெல்லாம் கேன்சலில் இருக்குது, நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரிவ்யூஸ் எல்லாம் நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரிவ்யூஸ் எல்லாமே இதில் வந்துடும். அப்புறம் ஹிஸ்ட்ரி, இந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த யூகே கிளைண்ட் வந்து கேட்டிருந்தது, அவங்க ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த மாதிரிலாம் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அட்ரஸ் வந்து இதில் மேனேஜ் பண்ணிக்கலாம் நீங்கள். அப்புறம் இதில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்குள்ளே பண்ணிங்கன்னா சப்போர்ட்டு, ஆர்டர் இஷ்யூ ஏதாவது நீங்கள் கேட்டுக்கலாம். ஏதாவது நீங்கள் மெசேஜ் அனுப்பினா கூட என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் மெசேஜ் அனுப்பிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ப்ராப்ளம் வந்து இன்னும் சால்வ் ஆகலை அப்படின்னா சேட் வித் சப்போர்ட், இந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட்டில் இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா அபோட்டஸ், கான்டாக்ட், லாக் அவுட்டு, இந்த மாதிரி இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பூஜா ஐட்டத்தை கிளிக் பண்ணி பூஜா ஐட்டம் வரும். இதில் லேம்ப் ஆயில் இது பண்ணிக்கலாம். கிராசரி கிளிக் பண்ணி கிராசரிஸ் வரும். இந்த மாதிரி கிளைண்ட்டோட ரெக்யூர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம தெளிவாக ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும். இப்போ இல்லை சர்ச்சில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்போ லேம்ப் ஆயில் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் லேம்ப் ஆயில் எல்லாமே வந்துடும். இதோட அட்மின் பேனல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட அட்மின் பேனல். இப்போ நம்ம ஏதாவது பேனர் இமேஜ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இதில் டோட்டலாக 2 பேனல்ஸ் இருக்குது. இந்த 2 பேனல் இதில் இருக்குது. அப்புறம் கேட்டகரிஸ் ஆட் பண்ணுறதா நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சைஸு, கலரு, இதெல்லாம் இப்போ ஆல்ரெடி இருக்கிற கலரு 1 kg 50 கிராம் இந்த மாதிரி கலரு. அப்புறம் ப்ராடக்ட் ஆட் பண்ணுறது, இதில் அவங்க ஆல்ரெடி ஆட் பண்ண ப்ராடக்ட்டு. இப்போ நம்ம புதுசாக அதை ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா அது என்னென்ன பூஜா ஐட்டத்து, இது என்னென்ன சப் கேட்டகரி, கிராசரியில் இப்போ இதில் என்னெல்லாம் நீங்கள் கிராசரி கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உள்ளது மட்டும் வரும். பூஜா ஐட்டத்தை கிளிக் பண்ணி அதில் உள்ள சப் கேட்டகரி மட்டும் வரும். அப்புறம் நேமு, அப்புறம் அது என்ன சைஸு, கலர் என்ன வேரியேஷனு, அதுக்கு ஷிப்பிங் காஸ்ட் எதுவும் இருக்கா, இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி திங் என்ன பண்ணிக்கலாம் இதில் இது பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம டீல்ஸ் எல்லாத்தையும் இதில் பண்ணிக்கலாம். ஹோம் பேஜில் கொண்டு வரதா இருந்தால் இப்போ ஏதாவது சப்கேட்டரி வந்து நீங்கள் ஹோம் பேஜில் கொண்டு வர நினைக்கிறீங்க அப்படின்னா இதில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மசாலாவை கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஹோம் பேஜில் வந்துடும். அப்புறம் ஆர்டர்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஸ்டேட்டஸ் மாற்றிக்கலாம். அப்புறம் இதில் வந்து அவங்க என்னென்ன இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அந்த டேட் எல்லாமே இதில் வந்துடும். உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க எல்லாமே இதில் வந்துடும். இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன பண்ணியிருப்போம், அவங்களுக்கு வந்து நம்ம டெவலப் பண்ணியிருப்போம். அப்புறம் கூப்பன்ஸ் எதாவது ஆட் பண்ணுறதா நீங்கள் இதில் கூப்பன் சம்திங் இதில் எதாவது இருக்குது பார்ப்போம். அப்புறம் கூப்பன்ஸ் மெசேஜ் எதாவது வியூ பண்ணுறதா இருந்தால் மெசேஜ் நம்ம இதில் வியூ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் நம்ம ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருப்போம். இது அவங்களுக்கு நம்ம ஒரு லேண்டிங் பேஜ் நம்ம இதில் அவங்களுக்கு பண்ணியிருப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சிம்பிளாக பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீடாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு என்ன இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம எதில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் தான் பண்ணுறோம். இது அந்த கிளைண்ட்டுக்காக பண்ணது தான். இந்த மாதிரி நம்ம கோடிங்கில் ஸ்க்ராட்சில் வந்து பில்ட் பண்ணோம் நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு கிளியரான இது கிடைக்கும். நம்ம ஒவ்வொரு வெர்ஷனுக்கும் வந்து நம்ம வேற ஒருத்தரை வந்து வேற ஒருத்தவங்களை வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், டிபெண்ட் பண்ண வேண்டியதில்லை. டிபெண்ட் பண்ண வேண்டியதில்லை மீன்ஸ் நம்ம ஒரு இதை ஸ்கிப் பண்ணால் நமக்கு என்ன ஆயிடும், நமக்கு வந்து பேக் அண்ட் இதாக ஆரம்பிச்சோம், ஆப் வந்து ஒர்க் ஆகுது. நானும் இனிஷியல் டைம் அந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துருந்தேன். பட் லேட்டர் தான் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அதெல்லாம் வந்து ஒரு தப்பான வேஸ் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ரெக்யூர்மெண்ட் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதுதான் என்னோட அஃபிஷியல் வெப்சைட். இதுதான் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இதில் நீங்கள் இது பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ. சரி, இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டு. இதோட கான்டாக்ட் நம்பர்